ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வேம். தொலைத்த நாட்கள் இனிமேல் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. பட் அதில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் இருக்கு என்றைக்குமே உங்களுடைய லைஃப்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ கடந்த கால நாட்களில் நீங்கள் பட்ட துயரங்களாக இருக்கலாம், நீங்கள் பட்ட கஷ்டங்களாக இருக்கலாம், இல்லை ஏமாற்றங்களாக இருக்கலாம். அதையே நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்காமல் இனிவரும் நாட்களில் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, நான் இவங்களை இவ்வளவு நம்பி இருந்தேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே, இனிமேல் எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட புலம்புற பர்சன் இருந்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ எப்போதுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டிருக்கீங்களோ அதில் இருந்து 10 மடங்குக்கு மேலாக கண்டிப்பாக உங்களால் உயர்றதுக்கு முடியும். உங்களை ஒரு பர்சன் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, எந்த பாயிண்டில் உங்களை ஏமாத்தினாங்க, எதில் நீங்கள் ஏமாந்துருக்கீங்க, எதனால் ஏமாத்தினாங்க மட்டும் நீங்கள் யோசிங்க. இனிவரும் நாட்களில் பலரிடம் இருந்து ஏமாற்றங்களை சந்திக்காத ஒரு சிச்சுவேஷன் தாங்க உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கடந்த கால நாட்களில் அவ்வளவு பெரிய அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்க. ஸோ எப்போதுமே நடந்த பாஸ்டில் நடந்த ஒரு கெட்ட விஷயத்தையே நீங்கள் நினச்சி வருந்திக்கிட்டே இருக்காமல் அதை ஒரு லெசனாக எடுத்து இனிவரும் நாட்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இலக்கை அடைகிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ உங்களுடைய இலக்கை கரெக்டாக நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி போய்கிட்டே இருங்க. உங்களுடைய பாதை ஒரு வளர்ச்சி பாதையாக தாங்க இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.